தமிழ்ச்செல்விய அசிங்கப்படுத்த நினைக்கிற ஈஸ்வரிக்கு மூப்பு தாயி சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்திருக்க மூப்பு தாயிய பார்த்து அங்க இருந்த ஈஸ்வரியோ, உங்ககிட்ட நான் சில பல கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, கூட இருந்த ராஜாங்கம் அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே ஈஸ்வரி, அப்படி என்ன கேள்வியை கேட்டு தொலைய போற? இங்க பாரு, வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது தேவையில்லாம கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நீ வாங்கி கட்டிக்க போற. பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அப்பத்தாவும் இங்க ஈஸ்வரிய திட்ட, ஐயோ மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் கேட்க போற கேள்வி எனக்கு மட்டும் கிடையாது. இந்த வீட்டுல நீங்க, நானு, சேதுன்னு எல்லாருக்குமே இருக்க சந்தேகத்தை தான் நான் கேட்க போறேன். என்னம்மா, உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, உடனே மூப்பு தாயுமே, அம்மா, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லார் முன்னாடியும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாயி சொல்ல, உடனே ஈஸ்வரியோ இங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் கொடைக்கானல் வந்திருந்தோம் தான். இதோ இருக்காளே இந்த தமிழ்ச்செல்வி, இவ வயித்துல புள்ளையே இல்ல. ஆனா உனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கொண்டா சேதுன்னு சொல்லிட்டு என்னமோ காட்டுக்குள்ள அந்த மந்திர பூவை பறிக்க அனுப்பியிருந்தீங்க. ஆனா இவ வயித்துல அந்த நேரத்துல புழுவும் இல்ல, பூச்சியும் கிடையாது. ஆனா கடைசியில நீங்க எதுக்காக ஊரை ஏமாத்துற மாதிரி என்னமோ பொம்பளை பொண்ணு தான் பிறக்கும்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள அனுப்புனீங்க. அப்போ நீங்க சொல்றது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டும் இங்க ஈஸ்வரி மூப்பு தாயிய பார்த்து கேட்க, உடனே அங்க இருந்த ராஜாங்கமே, ஏய் ஈஸ்வரி, அவங்கள பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? வாயை முடிக்கிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராஜாங்கம் கோபத்தோட பேச, உடனே மூப்பு தாய் இருந்துகிட்டு, ஐயா கொஞ்சம் நிதானமா இரு ஐயா. எல்லாருக்கும் இருக்க கேள்வி தானே, எல்லாருக்கும் இருக்க சந்தேகம் தானே. நான் இந்த கேள்விக்கு தாராளமா பதில் சொல்றேன். இங்க பாருமா, இந்த தமிழ்ச்செல்வி பொண்ணு வயித்துல குழந்தை இல்லைன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைனால இவ உங்க எல்லார்கிட்டயும் பொய் சொல்லியிருக்க விஷயமும் எனக்கு தெரியும். கேட்டீங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? இந்த தமிழ்ச்செல்வி நம்மளதான் ஏமாத்திருக்கா, நம்ம தலையில தான் மிளகா வரைச்சிருக்கா. ஆனா அந்த ஊருக்கு போனதுமே இந்த மூப்பு தாயி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் இவ சொல்லியிருக்கா. அப்போ நாம மட்டும் கேனையன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட பேச, இங்க இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அம்மா, இந்த விஷயம் எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து இந்த தமிழ்ச்செல்வி மறைச்சிட்டா. ஆனா அவ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சொல்ல, எனக்கு தெரியுமா, எல்லாமே அந்த கடவுள் எனக்காக சொல்றது. இங்க பாருங்க, எனக்கு அந்த நேரத்துல தெரிஞ்சாலும் உங்க யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாதுன்னு நானுமே அமைதியா இருந்தேன். எனக்கு அப்போ ஒண்ணு தோணுச்சு, கடவுள் அருளால கண்டிப்பா இவ வயித்துல குழந்தை வளரும், அதுக்காக தான் பெண் குழந்தை கண்டிப்பா பிறக்கும்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் சேதுவேன் அந்த காட்டுக்குள்ள இறங்கி மந்திர பூவை பறிச்சுக்கிட்டு வர சொன்னேன். அதே மாதிரி அவருமே போய் மந்திர பூவை பறிச்சுக்கிட்டு வந்து சாமி முன்னாடி விளக்கேத்தினாரு. கண்டிப்பா இவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூப்பு தாயி இருந்த எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்க, இதை கேட்டதும் அங்க இருந்த ஈஸ்வரியோ, அது சரி, நீங்க இந்த தமிழ்ச்செல்விய இந்த வீட்டுல இருக்கவங்க மாதிரியே வீட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இவ கர்ப்பமா இல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சேது இவளை வேண்டான்னு ஒதுக்கி தானே வச்சிருந்தான். இப்போ திடீர்னு இவ வயித்துல எப்படி புள்ள வந்தது? அப்போ இவ சேது சந்தேகப்பட்ட மாதிரி இவ எங்கேயோ போய் தானே புள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் ஈஸ்வரி பேசின பேச்சுக்கு அங்க இருந்த சேதுவுக்கு கோபம் வந்து, சித்தி போதும் சித்தி, எதுக்காக இப்ப வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் தமிழ்ச்செல்விய பத்தி எனக்கு தெரியும், அவளை நீங்க சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, ஐயோ சேது, இங்க பாரு, இந்த வார்த்தைய நான் சொல்லல, நீயாதான் அன்னைக்கு குடிச்சு போதையில உன் மனசுல இருந்த உண்மை எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்ச. அததான் இப்போ நான் கேக்குறேன், நீயே சொல்லு. நீயும் இவளும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இவ கர்ப்பமானா? அது மட்டும் இல்ல, கர்ப்பமா இருக்கும்போது எந்த ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடாதுன்னு இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க சமயம் இவ எப்படி கர்ப்பமானா? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் சேது, உனக்குமே இந்த சந்தேகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டும் அங்க இருந்த சேதுவை பார்த்து ஈஸ்வரி சொல்ல, உடனே ராஜாங்கமுமே, ஏய் ஈஸ்வரி, எல்லார் முன்னாடி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? எல்லார் முன்னாடியும் ஏன் மருமக தமிழ்ச்செல்விய அவமானப்படுத்தி பேசுற?
முதல்ல இங்க இருந்து போ, என் கண் முன்னாடியே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க இருந்த ஈஸ்வரிய ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட பேச, உடனே அங்க இருந்த மூப்புத்தாயோ, ஐயா ராஜாங்கம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த அம்மா கேக்குற கேள்வி இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு மூலையில மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதோ தமிழ்ச்செல்வியோட புருஷன் சேதுவுக்குமே இந்த சந்தேகம் இருந்துதான் இருக்கு. ஏய்யா, அதுக்கான பதில இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க மூப்புத்தாயி சொல்ல, உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்விக்கு உண்மை ஏற்கனவே தெரியுங்கிறதுனால, அம்மா வேண்டாம்மா, இந்த உண்மையை தான் சொல்லி எல்லார் முன்னாடியும் என் வயித்துல வளர்ற குழந்தை இவருடையதுதான், என் புருஷன் தான்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கும் அந்த உண்மையை சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே மூப்புத்தாயோ, அம்மா தாயி, உன்னை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்குமா. இங்க பாரு, உன்னை எல்லாரும் தப்பா பேசுறாங்க. ஒரு பெண்ணோட கற்பை தப்பா பேசும்போது அதுக்கு நாம வழி வகுக்கவே கூடாது. அதுக்கான காரணத்தை எடுத்து நாம தானே சொல்லி புரிய வைக்கணும். இந்த கேள்விக்கான பதில நான் உன் புருஷன் முன்னாடியும் இங்க இருக்க எல்லார் முன்னாடியும் நானே எடுத்து சொல்றேன். ஐயா சேது, இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூப்புத்தாயி சேதுவை தன்னோட முன்னாடி நிக்க வச்சு, இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தை முழுக்க முழுக்க அது உன்னோட ரத்தம். எப்படி அந்த குழந்தை வளர்ந்ததுன்னு நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்க. ஒரு நாள் நீங்க எல்லாரும் கொடைக்கானல் வந்திருந்தீங்க. அப்போ உனக்குன்னு ஒரு பொம்பளை குழந்தை பிறக்கணும், உன் பொண்டாட்டி வயித்துல இருக்கிறது பொம்பளை குழந்தையா இருக்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட. ஆனாலும் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் அந்த கடவுள் அருளால உனக்கு குழந்தை பிறக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை நான் காட்டுக்குள்ள அனுப்புனேன். அந்த காட்டுச்சி அம்மன் தான் என்ன என் மூலியமா வந்து உன்னை அந்த காட்டுக்குள்ள அனுப்பியிருக்கா. ஆமாய்யா, நீ அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட. உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிச்சா. உன்னையும் பார்த்தா. அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மூப்புத்தாயி கேட்க, இங்க சேதுவுக்குமே அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி இங்க மூப்புத்தாயி சொல்ல சொல்ல சேதுவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். தம்பி, நான் சொல்றதை இன்னும் கேளு. அன்னைக்கு காட்டுக்குள்ள 2 பேரும் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு மந்திர பழத்தை எடுத்து நீங்க 2 பேரும் சாப்பிட்டு இருப்பீங்க, அப்படிதானே? மூப்புத்தாயி சொன்னதை கேட்டதும் இங்க சேதுவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே யோசிச்ச சேதுவோ, ஆமாமா, அங்க ஒரு பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பசிச்சதுன்னு தமிழ்ச்செல்வி சொன்னா. நானும் அந்த ஒரு பழத்தை பறிச்சு தமிழ்ச்செல்வி கிட்டயும் நானும் 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சேது சொல்ல, ஆமாப்பா, அதுதான் கடவுளோட சித்துங்கிறது. இங்க பாரு, அன்னைக்கு காட்டுக்குள்ள உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு நீ இறங்கி நடக்க ஆரம்பிச்ச. ஆனா அதையே உண்மையாக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு போல. அதனாலதான் அந்த காட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால இன்னைக்கு உன் பொண்டாட்டியோட வயித்துல உன்னோட பொம்பளை பொண்ணே வந்து பிறக்க போறா. நீ நினைச்ச மாதிரி, நீ கடவுள்கிட்ட வேண்டின மாதிரி காட்டுச்சி அம்மன் என்னைக்கும் யாருக்கும் குறை வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க மூப்புத்தாயி சொல்ல சொல்ல இதை கேட்டு சேதுவோ யோசிக்க ஆரம்பிச்சு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. தமிழ்ச்செல்வி கிட்ட தான் ஒண்ணு சேர்ந்ததை நினைச்சதும் இங்க ஞாபகம் வந்துட்டு வேக வேகமா ஓடி வந்து இங்க தமிழ்ச்செல்விய அப்படியே கட்டி பிடிச்சு கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. தமிழ், என்ன மன்னிச்சது தமிழ். நான் ஒரு பாவி, படு பாவி. உன் வயித்துல வளர்ற குழந்தைய இப்படி நான் சந்தேகப்பட்டுட்டேனே. அன்னைக்கு நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது உண்மைதான். ஏன் நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க இருந்த சேது தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சு சொல்ல, ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? இப்படி ஒரு பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு இந்த குழந்தை உங்களோட இது கிடையாதுன்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்லி என்ன அவமானப்படுத்துனீங்களே. உங்ககிட்ட வந்து காட்டுக்குள்ள நடந்தத நான் சொல்லணுமா என்ன? அதனாலதான் நான் சொல்லல. இப்போ இந்த அம்மா மூப்புத்தாயி மூலயமா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்போ இது உங்களோட குழந்தைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்படிதானே அப்படின்னு ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்து பேச, ஐயோ தமிழ், என்னை மன்னிச்சிடு தமிழ். நீ என்னை அடி கொள்ளு, உசுரோட இங்கே கொண்டு போட்டாலும் நான் சந்தோஷமா செத்து போவேன். ஆனா என்ன நீ மன்னிச்சிட்டுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு இங்க சேது ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இத கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி, சாவித்ரி, சித்ரா, தாமரன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கமுமே, அம்மா மூப்பத்தாயி அம்மா, உண்மையாலுமே என் பையன் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டான். கடைசியில அவனோட கண்ணை நீங்க திறந்து வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்ல, உடனே மூப்புத்தாயியோ அங்க ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, உனக்கு தமிழ்ச்செல்விய பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவ இந்த வீட்டு மருமக. கண்டிப்பா அவளோட கற்புல எந்த களங்கமும் கிடையாது. நீ ஏற்படுத்தவும் நினைக்காத.
கூடிய சீக்கிரத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்க. அம்மாடி தமிழ்ச்செல்வி, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூப்பு தாயி தமிழ்ச்செல்வியை அழைச்சு தான் முன்னாடி நிக்க வச்சு கையையும் புடிச்சு பாக்குறாங்க. அதுல ரெட்டை நாடி துடிக்கிறத கேட்டதும் எங்க மூப்பு தாயி ரொம்ப சந்தோஷத்தோட சிரிக்க, கூட இருந்த அப்பத்தாவோ, அம்மா என்னம்மா, அவ கைய தொட்டு பார்த்து ஏதோ ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறீங்க, என்னன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, ஏன் உங்களுக்கு தெரியாதா, தமிழ்ச்செல்வி வயித்துல எத்தனை கரு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாயி சொல்ல, எங்க அப்பத்தாவுக்கு இதை கேட்டதும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்க இருந்த மோகனாவோ, அம்மா நீங்க எங்களுக்கு சொல்லுங்கம்மா, என்னம்மா என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கேட்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான், உங்க மருமக தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை குழந்தை வளருது அப்படின்னு ஒரு நல்ல செய்தி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆனாலும், இன்னொரு பக்கம் இதை கேட்ட சேது ராஜாங்கம் மோகனானு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. உடனே ராஜாங்கமும் அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து, ஏமா தமிழ்ச்செல்வி, உன்னோட வயித்துல ரெட்டை புள்ள வளருதுன்னு அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா, ஏன் எங்க கிட்ட இருந்து இத சொல்லல, மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, ஐயோ மாமா, எனக்கே இந்த விஷயம் இப்போ இவங்க சொல்லிதான் தெரியும். ஓ, அதனாலதான் அன்னைக்கு அப்பத்தா ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் எடுக்கும்போது அம்மா கிட்ட எதையோ சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களோ. மாச்சி, உனக்கு தெரியும்ல என் வயித்துல ரெட்டை குழந்தை வளருதுன்னு, ஏன்னா டாக்டர் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே இதுக்கு மேல நான் ஏண்டி உண்மையை மறைக்கணும், ஐயா ராஜாங்கம், ஐயா சேது, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்டை புள்ளதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த உண்மையை நான் ஏன் மறைச்சேன்னா, புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு அந்த குழந்தைய வச்சு ஒரு நல்ல விளையாட்டு விளையாடி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சேன், அம்பிட்டு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமா, தமிழ்ச்செல்வியோட வயித்துல ரெட்டை புள்ளதான் வளருது அப்படின்னு அங்க இருந்த அப்புத்தாவோ உண்மையை சொல்ல, இதை கேட்டதும் சேதுவுக்கும் ராஜாவுக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாகுது.